மேம், வீர் உங்க பையன்தான். வீர் என்னோட புள்ளையா? அந்த கண்ணை கொடு. இன்னொரு தடவை அவன் மேல கைய வச்சேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வேதாத், இந்த பொம்பளை கையில கன் இருக்கு. பயப்படாத, அவகிட்ட இருக்கிறது சின்ன கன்னு தான். மும்பை சிட்டில நம்மளை யாராலையும் டச் கூட பண்ண முடியாது. நீ நல்லா தானே பாருக்க. என்ன மன்னிச்சிருப்பா, உன்னை ஐடென்டிஃபை பண்ண லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் உனக்கு இவ்ளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு. மேடம், நீங்க எப்படி இங்க? ஏ கிழவி, இப்போ அப்படி மட்டும் சொல்லாத. நீ அவனை காப்பாத்த வந்திருக்கன்னு மட்டும் சொல்லாத. வீர், நீ பயப்படாத. எவன்லாம் உனக்கு எதிராக அநியாயம் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேரும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஆமா, நான் இவனை காப்பாத்த தான் வந்திருக்கேன். இனிமே உங்க எல்லாருக்குமே அழிவு காலம் நெருங்கிருச்சு. யார் இந்த பொம்பளை? சும்மா சும்மா கண்ணை காட்டி நம்மள போட்டு மிரட்டிட்டு இருக்கா. இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. கபூர் குடும்பத்தோட ஒரே ஒரு வாரிசுனா. என்னுடைய அங்கிள் இந்த ஃபேக்டரியோட டைரக்டர். என்னுடைய அப்பா வேண்ட்ரா பிரான்ச்சோட விபி. அப்படியா? அப்ப நீ பாந்திரா பிரான்ச்சோட விபியா? பிரமாதம். பயந்துட்டியா? சொல்லு, இப்ப என்ன பண்ண போற? உன்னை மிரட்டுறதுக்கு எனக்கு இந்த கன்னெல்லாம் தேவையே இல்லடா. என்னோட வார்த்தைகளே உன்னோட தகுதி என்னன்னு காட்டிரும் பாரு. உன் ஸ்டேட்டஸை நினைச்சு நீ ரொம்ப தெனாவட்டா பேசுறல. உன் பொசிஷனை வச்சு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறல. இன்னைக்கு நான் உன்னோட அத்தனை திமிரு தெனாவட்டையும் அடக்குறேன் பாரு. மிஸ்டர் வேதாந்த் தன்னோட பேக்ரவுண்டை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டான். இப்ப நாமளும் நம்மளை பத்தின விஷயத்த சொல்லிதானே ஆகணும். போய் நம்ம ஆளுங்களை வர சொல்லு. ஓகே மேம். இங்க என்னதான் நடக்குது? ஏ கிழவி, ஓடி வெளிய, இல்லனா நான் உன்னை உயிரோடையே விட்டு வைக்க மாட்டேன். மேடம் ப்ளீஸ், நீங்க இங்க இருந்து உடனடியா கிளம்புங்க. இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. இவங்க கிட்டலாம் அவமானப்படாதீங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. இவன் மிஸ்டர் வேதாந்தியை எதிர்த்து பேசினா அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ மொனாலி தானே? உனக்கு தெரியுமா வீர் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறான்னு? நீ அவனை பார்த்து லூசர்னு சொல்றியா? அவனை ஒதுக்கி தள்ளுறல்ல, அவன் காலை அடிச்சு உடைச்சிருவேன்னு மிரட்டுறல்ல. அப்படியெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? நான் எதுக்காக வெக்கப்படணும்? இந்த கிறுக்கு பையன் லூசு மாதிரி பெரிய பெரிய கனவெல்லாம் கண்டுட்டு இருக்கான். நான் அப்படி இல்ல. கிறுக்கு பயலா? இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ராத்திரியும் பகலுமா கடுமையா உழைச்சிருக்கான். ஆனா அவனுக்கு எப்படி தெரியும் நீ ஒரு வீணா போன கோல்ட் டிக்கர்னு? யூ நோ வாட்? இந்த மாதிரி பிச்சைக்காரனெல்லாம் யாரும் எப்பவும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அதுக்கெல்லாம் அவனுக்கு எந்த தகுதியும் இல்ல. ஆனா நான் இவனெல்லாம் எந்த ஜென்மத்திலயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அவார்டும் கிடைக்குது. சோ அதனால இவன் என்ன கட்டிக்கிற தகுதி இன்னைக்கும் இல்ல, என்னைக்கும் இல்ல. முதல்ல வாயை மூடு. இந்த அவார்டு உனக்கு ஏன் கிடைச்சது தெரியுமா? ஏன்னா வீர் உனக்கு பேட்டன் டிசைனை கொடுத்துருக்கான். ஆமா, சரியா சொன்னீங்க மேடம். நாங்க அதனால பார்த்தோம். ஆமா, அந்த டிசைனை வீர் தான் என்கிட்ட கொடுத்தான். அதனால என்ன இப்போ? அத நினைச்சு அவன் ரொம்பவே சந்தோஷப்படணும். அவன் டிசைன்ஸை நான் பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கேன்ல. இன்ஃபேக்ட் இவன் என் காலை கழுவி அந்த தண்ணியை தீர்த்தமா குடிக்கணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எதை நினைச்சு நீ இவ்ளோ ஆட்டம் போடுறியோ, இது வரைக்கும் உனக்கு எதெல்லாம் கிடைச்சதோ அது எல்லாமே இப்போ ஒரே செகண்ட்ல இருந்த இடம் தெரியாம போயிடும். என்ன சொன்ன? என்கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் தட்டி பறிச்சிருவியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஹெட் குவார்டர்ஸ் இது எல்லாத்தையும் எனக்காக செட்டப் பண்ணிருக்காங்க. எனக்காக மட்டும். அந்த டிசைனே உன்னோட இல்லனா அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த ப்ரமோஷன்? அப்புறம் எதுக்காக இந்த அவார்ட் செரமனி பண்ணணும்? ஓ, நீ எனக்கு எதிரா கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? இந்த செரமனில எனக்கு அவார்டும் கிடைக்கும், அப்புறம் கபூர் குடும்பத்தோட மருமகளாவும் ஆயிடுவேன். எனக்கு எதிரா கம்ப்ளைண்ட் பண்ண நீ யாரடி? எனக்கு எதிரா செயல்படலாம் நினைச்ச அப்புறம் உன்னை உண்டிலன் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. அப்புறம் ஆண்டி, மொனாலி இப்ப எனக்கு சொந்தமானவ. கபூர் ஃபேமிலியோட மெம்பர் அவ. மும்பைல எங்களை யாரும் டச் கூட பண்ண முடியாது. மேடம் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. கபூர் ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. அவங்கள மிரட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. அப்புறம் அந்த பேட்டன் டிசைனோட விஷயம் நான் ஹெட் குவார்டர்ஸ்க்கு லெட்டர் எழுதி எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா நீங்க இப்ப இங்க இருந்து கிளம்புங்க மேடம். நீ அடங்கவே மாட்டல்ல? உன் எலும்பு உடையாம நீ இந்த இடத்த விட்டு கிளம்பவே மாட்ட போல இருக்கு. நீ மிரட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இங்க பாரு, இந்த மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஏன்னா உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ் எல்லாருமே
என் சித்தப்பாவோட ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் மட்டும் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நீ நடுத்தருவுக்கு வந்துருவ. பிச்சைக்காரன் ஆயிருவேடா. தெருவில் நின்று பிச்சை எடுக்க வேண்டியதான். சொல்றத கேட்டல்ல, என்னோட பொண்ணான முனாலி கபூர் ஃபேமிலியோட மெம்பர் ஆக போறா. ஒருவேளை நீ இந்த விஷயத்துல கோல்மால் ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் நீ பிச்சை கூட எடுக்க முடியாது. ஜாக்கிரதை. நீங்க எல்லாம் சாக்கடையில கிடக்கிற புழு பூச்சிங்க. நீ எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய், இங்க பாரு, நான் மட்டும் இப்போ உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த ஒட்டுமொத்த இந்தியாலே உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாரு வீர். உனக்கு உன்னோட பழைய நினைவுகளும் திரும்ப வரல, உனக்குன்னு எந்த அடையாளமும் இல்ல, காசு பணமும் இல்ல, அப்புறம் மிச்சம் மீதி இருந்த உன் சேவிங்ஸ் அதை என்கிட்ட கொடுத்துட்டியே. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த நிலைமையில உன்னோட ஜாபும் கைவிட்டு போச்சுன்னு வச்சுக்கோ, மொத்தமா கடந்து செத்து போயிடுவடா. ஆனா ஒண்ணு, இப்ப நீ முட்டி போட்டு மிஸ்டர் வேதாத் கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராயிட்ட அப்படின்னா உனக்காக நான் அவர்கிட்ட கொஞ்சம் சிபாரிசு பண்றேன். உன்னை மன்னிச்சு விட சொல்றேன். மொனாலி, மன்னிப்பு கேட்க வேண்டியது வீர்ல நீ தான் கேட்கணும். இப்ப நீ இங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கியோ அதுக்கெல்லாம் சேர்த்து கூடிய சீக்கிரம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. அதுக்கப்புறம் நீ கதறிக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்ப பாரு. என்னது? என்ன சொன்ன? மோனாலி அவங்கிட்ட மன்னிப்பு கேட்பாளா? நடக்கும். இவன் செத்து போவான்ல, அப்போ நாங்க 2 பேரும் உன்னோட பாடி மேல மாலை போடுறதுக்கு கண்டிப்பா வருவோம். நீ ரொம்ப டூ மச்சா பேசிட்டு இருக்க. இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. உன்னோட அப்பாவும் சித்தப்பாவும் என்ன வேணாலும் பண்ணட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இப்ப அவங்க இங்க வந்தா கூட அவங்களும் கதறிக்கிட்டு மன்னிப்பு கேட்பாங்க பாரு. ஹலோ மிஸ் அனிஷா. மிஸ்டர் ராமன், உங்களோட மருமக எங்க ஃபேக்டரியில சமைரா மேடம ரொம்ப மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். உடனே நீங்க கிளம்பி வாங்க. என்ன மிஸ் சமீரா ஃபேக்டரிக்கு வந்திருக்காங்களா? ஓகே மிஸ் அனிஷா, நான் உடனே வந்துடுறேன். டிரைவர் வண்டி எடு சீக்கிரம். என்னது? அவங்க கம்பெனியோட வாரிசை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவன் நியூ மும்பைல இருக்கானா? நோட் பண்ணு. கலிக் எலக்ட்ரானிக்ஸா? ஓகே டன். சீக்கிரம் நம்ம உடனே கிளம்பி கலிக் எலக்ட்ரானிக்ஸ் போகணும். உடனே போகணும். மூவ். உங்க 2 பேருக்கும் உண்மையிலேயே அப்படி தோணுதா? என்னுடைய சித்தப்பாவும் என்னுடைய டாடும் மண்டிட்டு மன்னிப்பு கேட்பாங்களா? அதுவும் உங்க முன்னாடியா? அவ்வளவு திமிரு தனாவட்டா? உங்க திமிரை நான் அடக்கி காட்டுறேன் பாரு. செக்யூரிட்டி, அந்த கல்வியோட காலை அடிச்சு விடடா. இவங்களை பிடிச்சி வெளியே தள்ளு. நோ இல்ல, இவங்களை விட்டுரு. உனக்கு சண்டை போடணும்னா ஏன் கூட சண்டை போடு. வாடா. கவலைப்படாத, நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. செக்யூரிட்டி, அடிச்சு அவன் காலை உடைச்சிருங்க. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வேதாந்த், நீ எவ்வளவு பவர்ஃபுல், உன்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ செய்யற தப்புக்கு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். பாராட்டியே ஆகணும். பேசுறத பார்த்தா நீ பெரிய கில்லாடிதான். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க டாட். இன்னைக்கு நீ அவார்டு வாங்குற நாள் தானே? அப்புறம் இங்க என்னதான் நடக்குது? இந்த லூசர் வீர் டோட்டல் அவார்ட் செரமனியவே நாசம் பண்ணிட்டான். அப்புறம் இவன் வேதாத்தை அவமானப்படுத்தினது மட்டும் இல்ல, இந்த பைத்தியக்கார பொம்பளையோட சேர்ந்துக்கிட்டு என்ன உங்களை வேதாத்த இந்த எல்லா ஒர்க்கர்ஸ் முன்னாடியும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க சொல்றா. என்னது? உனக்கு உயிரோட இருக்கிறதுக்கு ஆசை இல்ல போல இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க இருக்க அத்தனை பேரை மிரட்டி இருப்ப. அப்படியா? அப்போ நீங்க தான் மொனாலியோட டேடா? மித்லேஷ் ஆத்வாலி. நான் எதையும் சொல்ல விரும்பல. நீங்க உங்க செல்ல பொண்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ வீர் விஷயத்துல என்ன பண்ணான்னு கேளு. வீர், நீ வீணா போன அனாதை பிச்சைக்காரன். இவன் எப்ப பார்த்தாலும் என் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருப்பான். என் பொண்ணை கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? என் பொண்ணு என்ன நினைக்கிறாலும் அதை பேசுவா செய்வா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசுவ? பெத்த அப்பனுக்கே எது சரி எது தப்புன்னு வித்தியாசம் தெரியல அப்படின்னா உன்னோட பொண்ணு மத்தவங்க ஃபீலிங்ஸோட விளையாடுற விளையாட்டு இருக்குல்ல, பெத்து பந்தா காட்டுற விஷயம் இருக்குல்ல. நீ யாருகிட்ட என்ன பேசுறன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. இப்ப நான் பாக்குறேன் நீ எப்படி வாயை திறந்து பேசுறன்னு. செக்யூரிட்டி, இவள அடிச்சு பல்ல உடைச்சு விடு. ஒரு நிமிஷம். யாராவது அவங்க மேல கைய வச்சீங்கன்னா உடம்பு. முதல்ல இந்த கிழட்டு கம்நாட்டிய ஒரு வழி பண்ற பாரு, அதுக்கப்புறம் உன்னை என்ன செய்யறன்னு பாரு. நீ இப்ப நல்லா தானே இருக்க வீர்? இங்க பாருங்க மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. மேம், நான் எல்லாருக்கும் கால் பண்ணிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாரும் இங்க வந்துடுவாங்க. பர்ஃபெக்ட். இனிமே நீ எதுக்குமே கவலைப்படாத. இவங்க உன்னை ஓங்கி அடிச்சதுக்காக சேர்த்து பெரிய விலை கொடுத்து ஆகணும் பாரு. உன் துமுறு இன்னும் அடங்கலல்ல. நீ தான் வாய் அடிச்சு தலை குனிஞ்சு நிக்க போற பாரு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எங்க முன்னாடி மண்டிட்டு நின்னு உன் கணத்துல நீயே அரைஞ்சுக்கிட்டு வீர்கிட்ட மன்னிப்பு கேப்ப எழுதி வச்சுக்கோ. முதல்ல உன் வாயை மூடு. செக்யூரிட்டி, இவ கால் அடிச்சு ஓட. நிறுத்து. உடனே செய். ஒரு அடி எடுத்து வச்சீங்க, அவ்வளவுதான் சொல்றேன். பொறுக்கி பயல, நீ எனக்கு எதிரா செயல்பட பாக்குறியா? இருடா. போதும், நிறுத்துங்க. நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்றீங்க. நீங்க வீர் விஷயத்துல இந்த மாதிரி நடந்து கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். நான் இவனை என் காலடியில போட்டு மிதிக்கிறேன் பார். அதை கேட்க நீ யாரு? ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இவனோட சேர்ந்து உங்க எல்லாரையும் தூக்கி வெளியில போறானே இல்லன்னு பாருங்க. நாங்க இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டோம். வீர் எங்களை அந்த அளவுக்கு மரியாதையா நடத்தி இருக்கான். சரி, நீங்க சொல்லுங்க, உங்க குடும்பம் எங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கு? நீங்க அவனுக்கு என்ன கொடுத்திருக்கீங்க? அவமானம் மட்டும் தானே. வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இனிமே அதெல்லாம் நடக்காது. இனிமே வீர் விஷயத்துல அந்த மாதிரி எது நடந்தாலும் நாங்க விட மாட்டோம். நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நாங்க அவனுக்கு இருக்கோம். நாங்க சும்மா விட மாட்டோம். இவ்வளவு தூரம் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களை மாதிரி சாதாரண வேலைக்காரங்களா இந்த வீரோட சேர்ந்து என்ன எழுத்து பேசுறீங்களா? எல்லாரும் உங்க தகுதியை நினைச்சு முதல்ல பேசுங்க. நான் நினைச்சேன்னா உங்க எல்லாரையும் ஒரே செகண்ட்ல மொத்த பேரை வெளியில தூக்கி போடுறேன் பாருங்க. ராகேஷ், நீ ஓகே தானே? நான் ஓகே தான். நான் இதே இடத்துல இந்த வீரோட காலை உடைக்கிறானா இல்லன்னு பாருங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தர்றேன். எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிருங்க. இல்ல, இனிமே உங்களை எக்காரணத்தை கொண்டும் வீர காயப்படுத்த நாங்க விடவே மாட்டோம். ராகேஷ், நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. இப்போ நீ மட்டும் எனக்கு எதிராக செயல்பட முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு வேலை இருக்காது. உன் பொண்டாட்டி உயிரோட இருக்க மாட்டான். அப்புறம் நிகார், அப்புறம் உன்னோட பொண்ணு இந்த வருஷம் கிராஜுவேட் ஆக போறான்ல. நான் எல்லா கம்பெனிலையுமே உன் பொண்ணோட பேரை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவேன். என்னது பிளாக் லிஸ்டா? அப்போ என் பொண்ணு, நீ சிங்கானியா குரூப்புக்கு எதிராக செயல்பட்டதுனால எந்த ஒரு கம்பெனியும் உன்னோட பொண்ணுக்கு வேலை கொடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் உன் பொண்ணு கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்படுவா. அப்படியே ஒண்ணு மாதிரி. ரியாஸ், உன்னோட பொண்ணு ஸ்கூலுக்கு போறல்ல, நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி கம்பெனி உனக்கு ஒரு வீடு அலாட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை உனக்கு வரவிடாம பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உன் புள்ள ஸ்கூலுக்கு போக முடியாது. அவ கூலி வேலை தான் செய்வா. அப்ப ஒண்ணு மாதிரி ஆயிருவா. வேற எவனாவது இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அப்படி பண்றீங்கன்னா இப்பவே வேலையை விட்டு போங்கடா வெளியே. வீர், நீ ரொம்ப மோசமானவன்டா. உன் கூட சேர்த்து மத்தவங்களையும் மாட்டி விட்டுட்டு ஒருவேளை உன் இடத்துல நான் இருந்திருந்தா ஐ ஸ்வேர் கில்ட்ல சூசைட் பண்ணி செத்து போயிருப்பேன். மிஸ்டர் மிதிலேஷ், உங்களுக்கும் எனக்கும் தான் பாக்க. நீங்க தேவையில்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் சீண்டாதீங்க. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்கிட்ட சத்தம் போட்டு பேசுறியாடா? இருடா, இப்பவே உங்க அத்தனை பேரையும் அடிச்சு வெளியில துரத்துறேன் பாரு. இங்க பாருங்க, நீங்க இந்த கம்பெனியோட டெபுட்டி டைரக்டர் மட்டும்தான். உங்களுக்கு எங்களை ஃபயர் பண்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சரியா சொன்ன. டெப்டி டைரக்டர் அப்படிதான் நான் முதல்ல இருந்தேன். இங்க பாருடா, செங்கானா இண்டஸ்ட்ரி அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஸ்ட்ரைட்டா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. அப்புறம் இங்க பாரு, செங்கானா இண்டஸ்ட்ரியோட ஸ்டாம்ப். நான் இப்போ டெப்டி டைரக்டர் இல்லடா, கலிங் எலக்ட்ரானிக்ஸோட ஃபேக்டரி டைரக்டரா மாறிட்டேன். அட, இது என்ன ஃபேக்டரி டைரக்டரா? டாட், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? அப்ப நம்ம பணக்காரங்களாயிடுமா? அது எப்படி நடந்துச்சு? உங்களை திடீர்னு எப்படி ஃபேக்டரி டைரக்டரா பிக் பண்ணாங்க? இப்போ உங்களோட தகுதி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் இன்னைக்கு வீர இந்த வேலையில இருந்து தூக்க போறேன். இது உங்க எல்லாருக்குமே லாஸ்ட் வார்னிங். நீங்க எல்லாரும் இங்க இருந்து திரும்பி பார்க்க ஓடிடுங்க. கண்டிப்பா முடியாது. இனிமே நீங்க எங்களை ஃபயர் பண்ணாலும் சரி, நாங்க அமைதியா இருக்க மாட்டோம். உங்களை மாதிரி முட்டா பசங்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. உங்க வாழ்க்கையை நீங்களே ஏன்டா கெடுத்துக்கிறீங்க? சரி, நான் இப்பவே இந்த நிமிஷத்துல இருந்து உங்க அத்தனை பேரையும் ஃபயர் பண்றேன். போங்க போங்க, உங்க மூட்டை முடிச்ச கட்டுங்க. இந்த இடத்த காலி பண்ணுங்க. இல்ல நாங்க போக மாட்டோம். நாங்க இங்கதான் இருப்போம். நாங்க போக மாட்டோம். காரணமே இல்லாம இங்க இருக்கிற யாரையும் நீ துரத்த முடியாது. என்ன தடுத்து நிறுத்த நீ யாரு? சாக்கடையில கிடக்கிற இந்த புழு பூச்சிகளை தூக்கி எறியறதுக்கு எனக்கு உன்னோட அனுமதி எல்லாம் தேவையில்லை. நான் தான் இந்த ஃபேக்டரியோட டைரக்டர். நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன்னால யாரையும் டச் பண்ண கூட முடியாது. அப்புறம் இன்னில இருந்து நீ டெபியூட்டி டைரக்டர் போஸ்ட்லயும் இருக்க மாட்டேன். ஏய், இத கொஞ்சம் கவனமா பாரு. இது சிங்கானி இண்டஸ்ட்ரியோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. நீ யாரு முதல்ல என்ன இந்த போஸ்ட்ல இருந்து தூக்குறதுக்கு? அறிவு கட்டவள, என்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிழிச்சு போட்ட. நான் தான் சொன்னல, நீ இன்னைக்கு டெபியூட்டி டைரக்டர்ங்கிற போஸ்ட்ல இல்ல. அப்புறம்
இன்னைக்கு உன்னை டெபியூட்டி டைரக்டர் போஸ்ட்ல இருந்து மட்டும் இல்ல, ஒட்டு மொத்த சிங்கானியா என்டர்பிரைசஸ்ல இருந்து அவனை ஃபயர் பண்றேன். நீ அப்பாயின்மெண்ட் லெட்டரை கிழிச்சறிஞ்சிட்டு என்னைய ஃபயர் பண்ணுவியா? அத சொல்ல நீ யாரு? நீ இந்த ஃபேக்டரியோட டைரக்டரா? கம்பெனியோட டைரக்டர் கூட என் முன்னாடி மண்டிட்டு நிப்பாங்க. ஏய் கிழவி, உனக்கு என்ன பைத்தியமா? நீ யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியுமா? மேடம், அவ தில்ல பாத்தியா? அவ என்ன ஃபயர் பண்ணி வரேன்னு ஓபனா மிரட்டுறா. அது பத்தாம இங்க இருக்கிற ஃபேக்டரி டைரக்டர் கூட அவமானப்படுத்துறா. இவ இங்க இருந்து இன்னைக்கு உயிரோட போக மாட்டான்னு தான் எனக்கும் தோணுது. செக்யூரிட்டி, இங்க என்னதான் நடக்குது? நெல்லு வீர், நீ கவலைப்படாத. நீ சைலண்டா வேடிக்கை பாரு. நான் இவங்க அத்தனை பேரையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இது நாள் வரைக்கும் எனக்கு இது தெரியாது, சிங்கியானியா என்டர்பிரைசஸ்ல இவ்ளோ மோசமான ஆளுங்க வேலை செய்யறாங்கன்னு. நான் இன்னைக்கே இவங்க அத்தனை பேரையும் அடிச்சு வெளியே துரத்துறேன் பாரு. வாயை மூடு முதல்ல. நாங்க எல்லாருமே டேலண்ட், அப்புறம் பேக்ரவுண்ட் காரணமா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்க எல்லாரையும் அடிச்சு துரத்துறதுக்கு முதல்ல நீ யாரடி? அதுக்கான பதில் உனக்கு கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். நான் என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் gift கொடுக்கறதா இருக்கேன். அவங்கள அவமானப்படுத்துறதே நீ ஒரு வேலையா வச்சிருக்கல. மேம், நான் போய் கிஃப்ட் எடுத்துட்டு வரேன். நீ இங்க இருக்கிற வேலைக்காரங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்க போறியா? முதல்ல உன்னுடைய நாடகத்தை நிறுத்து. செக்யூரிட்டி, இங்க இருக்கிற அத்தனை பேரையும் அதே மாதிரி இவனையும் அடிச்சு முதல்ல வெளியில வரட்டு. மிஸ்டர் ரோகன், மிஸ் சமேரா கூட இன்னைக்கு இந்த செரமனிக்கு வந்திருக்காங்க போல. நான் இன்னைக்கு கண்டிப்பா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். எனக்கு மட்டும் அவங்க கிட்ட நல்ல பேர் கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என் லெவலே வேற மாதிரி ஆயிடும். ஹலோ ஹலோ மிஸ்டர் ராகுல். என்ன இங்க என்னதான் நடக்குது? அட அங்கிள், நீங்க எப்படி இங்க? நான் இங்க ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். ரொம்ப ஒரு முக்கியமான ஆளை வெல்கம் பண்ண வந்திருக்கேன். மிகப்பெரிய ஆளா? ஆமா, அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஆளு. அதனால கவனமா இருங்க. இன்னைக்கு நடக்க போற ஈவென்ட் 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நம்ம மட்டும் அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம்னா நம்ம எல்லாரோட லைஃபும் வேற லெவல்ல மாறிடும். ஓகே அங்கிள், ஆனா இங்க ஒரு சில ஜோக்கர்ஸ் டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள மட்டும் வெளியே அனுப்பிடுங்க. மித்திலேஷ் அங்கிள், அவங்கள முதல்ல வெளியே அனுப்புங்க. ஆமாமா. இங்க பாருங்க, இதோ மிஸ்டர் ரோகன் வந்துட்டாரு. நீங்க இங்க அத்தனை பேரையும் இவன் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேப்பன்னு சொன்னீங்கல்ல, இப்ப செஞ்சு காட்டு. காட்டுப்ப. இப்பவாவது நீ உன் வாயை மூடல, அடிச்சு முகர கட்டையெல்லாம் உடைச்சிருவண்டி. ரோஹன், ஃபேக்டரி டைரக்டரா இருந்துகிட்டு ரொம்ப நல்ல காரியத்தை செஞ்சு வச்சிருக்க நீ. மிஸ் சமேரா, அங்கிள் அங்கிள் அங்கிள், உங்களுக்கு என்னாச்சு? நீங்க ஓகே தானே? இங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி எல்லாமே நம்ம கையை விட்டு போயிருச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மிஸ்டர் ரோகன் இப்படி எடுத்து பேசிருப்ப. இப்ப அவரோட நிலைமை என்னாச்சுன்னு பாத்தியா? மித்திலேஷ், நடக்கிறத பார்த்தல்ல. நான் எதை சொன்னனோ இப்ப அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஃபேக்டரி டைரக்டரே இப்ப மண்டிட்டு நிக்கிறாரு பாரு. உனக்கும் தப்பிக்கணும்னு ஆசை இருந்தா என் முன்னாடி முட்டி போட்டு நில்லு. அவ்வளவு திமிரா உனக்கு? அந்த இம்பார்ட்டன்டான ஆள் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல வாயை மூடிக்கிட்டு சும்மாரு. பாரு மிஸ்டர் ரோகனோட நிலைமை என்னாச்சுன்னு பாரு. செக்யூரிட்டி, இவளுடைய காலை அடிச்சு உடைச்சிருங்க. நிறுத்துங்க. அடுத்தது நடக்க போது தெரிஞ்சுக்க பாருங்க. செல்ல மகனே டாஷ் ரீல்ஸ் ஆப்பில் மட்டுமே.